வணக்கம். ஜனநாயகனுக்கு யுஏ சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட உயர் நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்ய இருக்கிறார்கள். தற்பொழுது தனி நீதிபதி PT ஆஷா அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பை எதிர்த்து உடனடியாக மேல்முறையீடு செய்வதால் ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் உடனடியாக கிடைக்காது எனவும் ஒரு சில நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. வரும் 11 அல்லது 12ஆம் தேதி படம் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது சிங்கிள் பெஞ்ச் உத்தரவை எதிர்த்து டிவிஷன் பெஞ்ச், அதாவது இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு தற்பொழுது இந்த மேல்முறையீடு வழக்கானது செல்லப்பட இருக்கிறது. இரு நீதிபதிகள் அமர்வு விசாரித்ததற்கு பின்புதான் இந்த வழக்கின் உண்மைத்தன்மை வெளியே வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைக்கு இந்த தீர்ப்பு கிடைக்காது என்றும் ஒரு சில நாட்கள் ஆகலாம் என்றும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இந்த மேல்முறையீடிற்கு தலைமை நீதிபதி அவர்களிடம் உத்தரவிட்ட நிலையில் தலைமை நீதிபதி இந்த வழக்கினை ஏற்பதாக தற்பொழுது அவர் அறிவித்திருக்கிறார். தலைமை நீதிபதி இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வை உடனடியாக நியமிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்துள்ளதால் ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் உடனடியாக கிடைக்காது எனவும் தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. டிவிஷன் பெஞ்ச் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறது என்பதனை பொறுத்து உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு செல்வதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த காலங்களில் விஜய் படத்தை சந்தித்த பிரச்சனைகளை தாண்டி ஜனநாயகன் படத்திற்கு தற்பொழுது நீதிமன்றம் வாயிலாகவும் அதே போன்று சென்சார் போர்டு வாயிலாகவும் ஒரு புதிய பிரச்சனை முளைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது வழங்கியிருந்த தீர்ப்பு படக்குழுவிற்கு சற்று ஆறுதலை அளித்திருந்தாலும் தற்பொழுது மேல்முறையீடு செல்வதனால் உடனடியாக ஜனநாயகன் படத்திற்கு அந்த சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காது என்று தகவல் வெளியாகி இருக்கிறது.